வணக்கம். கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பிருந்து ஒரு பிரச்சனை ஒன்று சமூக வலைதளங்கள்ல உலாவி வருது. அதை பற்றி தான் நம்ம கருத்தை பதிவு செய்யலான்று. திமுகவினுடைய தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் என்று சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் ஒரு பண்ணையார் வடிவத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடி கம்பெனிலாம் திமுக தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு இன்னைக்கு ஐடியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள்லாம் சோறு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் திமுக தான் சொல்லி ஒரு பண்ணையார் எப்படி பேசுவானோ அது போன்ற அவர் பேச்சை பேசியிருந்தார். இப்ப திமுக இந்த பிரச்சனை இதுக்குள்ள போய் நம்ம விவாதிக்கிறத விட இவர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை நாம் சரியாக பார்க்க வேண்டியது, ஒரு அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். இதற்கு முன்பு கூட பொருளாதார வளர்ச்சியை பற்றி திரு ஜெயரஞ்சன் அவர்கள் கூட இன்னைக்கு திமுகவினுடைய அந்த பொருளாதாரம் குறித்தான கமிட்டிலாம் அவர் இருக்காரு. அவர் திமுக ஆட்சியில் எப்படி பொருளாதாரம் வளர்ந்துச்சு அப்படின்றத பத்தி பேசும்போது ஐடி கம்பெனி எல்லாம் கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு பேசுறாரு. ஆமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஐடி கம்பெனிகளோ இல்லது இப்ப வரக்கூடிய அந்நிய மூலதனங்களோ, அந்நிய மூலதனத்தின் ஒரு பகுதியாக தான் ஐடி கம்பெனி இருக்கு. அவங்க எல்லாம் எதுக்காக வராங்க? இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வராங்களா? ஜெயரஞ்சன் சொல்றது அப்படிதானா? அந்த பார்வையில் இருந்தா ஜெயரஞ்சன் சொல்றாரா என்றால் அது தவறு. ஒரு அந்நிய கம்பெனிகள், அந்நிய மூலதனங்கள் இந்தியாவை நோக்கி வருகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்க மலிவான உழைப்பு கூலி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த மலிவான உழைப்பு கூலியை சுரண்டுவதற்காகத்தான், அதீதமாக ஒரு தொழிலாளியை சுரண்டுவதற்காகத்தான் அந்நிய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இங்க நம்ம ஊருக்கு வருதே ஒழிய அப்ப நம்ம நலனுக்காக அல்ல. அதுதான் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே ஒரு தொழிலாளிக்கு அவன் நாட்டுல, குறிப்பா அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வச்சிருக்கான்னு சொன்னா அந்த தொழிலாளிக்கு 1 லட்ச ரூபாய் மாசம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா இங்க வெறும் 10,000 கொடுத்தா போதுன்ற அந்த உழைப்பு சுரண்டலுக்காகத்தான் அந்நிய மூலதனங்கள் இந்தியாவை நோக்கி வந்ததே ஒழிய நமது மக்களை வாழ வைக்கவோ இல்லை இவர் போய் நம்ம மக்களை வாழ வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாரு அப்படின்றது உண்மை அல்ல. இன்னொரு பக்கம் அது கருணாநிதியோட தனிப்பட்ட மூளையில் உதித்த ஒரு விஷயமா அப்படின்னா அப்படி கிடையாது. அன்றைய அரசியல் சூழல் என்னன்றதை பார்க்க வேண்டும். உலகம் முழுவதுமே தனியார் மயம், தாராள மயம், உலகமயம் என்கின்ற கொள்கை அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டம் என்பது விதிவிலக்கு இல்லாமல் எல்லா கீழ்நிலை நாடுகளிலும், 3ஆம் உலக நாடுகளிலும் அந்நிய நிதி மூலதனம் என்பது ஓடி ஓடி பாய்ந்து கொண்டிருந்தது. அப்படி பாய்ந்து கொண்டிருந்த சூழலில் அதை நமது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் என்று விட நாம் சொல்லலாம் ஒழிய அது இவங்கள் விருப்பத்திலிருந்து இவங்க போய் கேட்டு அது மாதிரி வந்தது, அவங்க இதை நம்மளை வாழ வைக்க வந்தாங்கன்றது தப்பான கருத்து. ஆகவே அந்நிய மூலதனங்கள் லாபம் சம்பாதிப்பதற்காகவும் அப்படி வரக்கூடிய மூலதனங்கள் திமுக போன்ற கட்சிகளுக்கு கொண்டு வந்த கட்சிகளுக்கு கணிசமான அளவு கமிஷனும் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல ஆதாயம் அடைந்ததுலயும் திமுகவுக்கு பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த விஷயத்தை, இதை பற்றியான அரசியலை புரியாமலேயே செந்தில்வேல் அவர்கள் பேசியிருக்கின்றார் என்றுதான் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு இல்லைங்க அது அப்படி நீங்க பார்க்க முடியாது, இன்னைக்கு வந்ததுனால நிறைய தமிழ்நாட்டுல பொருளாதாரம் வளர்ந்திருக்காங்கன்னா வளர்ந்திருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அந்த வளர்ச்சி எத்தகையதுன்னு பார்க்கணும். அந்த பொருளாதார வளர்ச்சியால பயனடைந்தது யாரு? தொழிலாளி வர்க்கமா அல்லது முதலாளிகளா? அப்ப அரசியல்வாதிகள், அதிகாரிகள், முதலாளிகளுக்கு அடைந்த பலன் தான், அதுதான் பலன் தான் பிரதானமானதே ஒழிய அங்கு வேலை செய்யற தொழிலாளியோட நிலைமை என்ன? அவருக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ எத்தனை லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் நிரந்தரமற்ற வேலை தான் அது. ஐடி கம்பெனில எப்படி வேலையை விட்டு நீக்குவாங்கன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எந்த விதமான முன்னறிவிப்போ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க சட்டங்கள் சொல்லுகின்ற முறைப்படியோ வேலை நீக்கம் என்பதோ நடவடிக்கை என்பதோ கிடையாது. அதனடியே வேலை நீக்கம் செய்வாங்க. அப்ப ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை சூழலில் தான் ஐடி கம்பெனிகள் நம்மளை வைத்திருக்கின்றது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று பார்க்க வேண்டும். ஒரு பண்ணையார் ஒரு பண்ணை அடிமையை ஒருத்தன் வச்சிருக்கான்னு சொன்னா அந்த பண்ணை அடிமையாக நான் இருப்பதாலேயே எனக்கு வாழ்க்கை கொடுக்கின்றான் என்று பார்க்க முடியுமா? அப்படிதான் நம்ம இந்த அந்நிய மூலதனங்களை பற்றி பார்க்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய மையமான விஷயம் என்பது அவர்கள் இங்க வரக்கூடிய விஷயமே இங்க இருக்கக்கூடிய மலிவான உழைப்பை சுரண்டுவதற்காகத்தான் என்றுதான் இதை பார்க்க வேண்டிய முடிய. உடனே இவர் சொல்ற மாதிரிலாம் நமக்கு சோறு போடுறதுக்கு அவன் வரல, நம்ம தான் அவனுக்கு சோறு போடுறோம்.
நம்ம தான் திமுகவுக்கு சோறு போடுறோம் அப்படின்றது பார்க்கணும். நம்மளை வைத்துக்கொண்டு ஒண்ணு ஐடி கம்பெனிகள் பல ஆயிரம் கோடிகளை சம்பாரிச்சுட்டு போறோம், இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்கி கோடீஸ்வரர்களாக பல கோடிக்கு அதிபதிகளாக மாறி இருக்கின்றார்கள் என்றுதான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.